ஹலோ டை மச்சே, அந்த ஏரியா தான்டா, நேர வாங்க, நான் வெளியே நிக்கிறேன் பாரு. அம்மா, யாருடா? மகன், என் ஃப்ரெண்ட்ஸ் மா. அம்மா, ஹோம் சரிடா. அம்மா கிச்சனில வேலை செய்ய. மகன் நண்பர்களை வீட்டுக்கு வரா அழைத்து சென்றான். நண்பர்கள் இருவரும் உட்கார. மகன், அப்புறம் மச்சே, லீவ் இல்லம் எப்படி போக்குது? ஓரே போர்டா, படத்துக்கு போக்கலாம் பார்த்தா அதும் பிடிகளா? மகன், அதே தான் இங்கேயும். அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்க அம்மாவிற்கு கொஞ்சம் அதிர்ச்சி. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தாங்க என்று அம்மா நினைக்க. மகன், அம்மா அம்மா. அம்மா, என்னடா? மகன், என் ஃப்ரெண்ட் வந்திருக்க மா, காபி போடுமா? அம்மா, சரிடா, காபி போடுறேன், நீயே எடுத்து போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் குடு. நான் இங்க வேலைய இருக்கேன். மகன், ஹோம் சரிம்மா. கொஞ்ச நேரம் மகனும் அவன் நண்பர்களும் பேசி கொண்டு இருக்க வெளியே நண்பர்களுக்கு காபி கொண்டு போய் கொடுத்தான் மகன். அம்மாவின் போன் கொஞ்ச நேரத்தில் அடிக்க ஆரம்பித்தது. அம்மா, டாய் வருண், போன் எடுடா. சத்தமே காணும். ஹோம் எங்க போய் இருக்கான் என்று அம்மா வெளியே வந்தால் பார்த்தால் யாரும் இல்லை. போன் எடுத்து பேச ஆரம்பித்தாள். அவள் கணவர் ஹோம் குடும்பம் விஷயம் பேச ஆரம்பித்தாள். அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்து டோனனு பேசி கொண்டே இருத்தல். திடீர் என்று மூவரும் உள்ளே நுழைய நண்பர்கள் அம்மாவை பார்த்து விட்டார்கள். அம்மாவும் நண்பர்களை பார்க்க. அப்போ முதல் இந்த குடும்பத்தை பற்றி. ஒரு அழகான குடும்பம். அம்மா, சீதா பார்க்க சாமி படத்தில் திரிஷாவிற்கு அக்கவக்க வரும் பெண் நடிகை கீர்த்தனா மாறி இருப்பாள். கணவன் மோகன் 49, வெளியூரில் வேலை செய்கிறான். மகன் வருண் 22 வயசு, கல்லூரி படிகிறான். கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். ஆனால் சீதா கொஞ்சம் தோட்ட வேலை அதிகமா செய்வாள். கணவன் ஊருக்கு போய் 2 மாதம் 1 வாரம் ஆகுது. காரணம், கணவனுக்கு வேலை அதிகம். அடுத்தபடியாக நண்பர்கள். ரமேஷ், சுரேஷ். கதையின் ஒரு முக்கிய கதாபாத்திரம் இவர்கள் தான். சீதா என் மகன் உடைய நண்பர்களை கண்டு பயப்படுகிறாள். மகன், இதண்ட என் அம்மா. சுரேஷ், ஹாய் அம்மா. ரமேஷ், ஹாய் அம்மா. அம்மா, வாங்கப்பா, உள்ள ஒரே வேலைய இருந்த அதன். ரமேஷ், பரவாயில்ல அம்மா. அம்மா, ஹோம் நீங்க இவன் கிளாஸ்மேட்டா? சுரேஷ், ஆமா அம்மா. அம்மா, சரிப்பா. சுரேஷ், ஆமா மச்சி, உங்க அப்பா எங்க? மகன், அவரு மாசத்துக்கு ஒரு தடவை தன் வருவாரு டா, வெளி ஊருல வேலை அதன். ஆனா பாரு, 2 மாசம் ஆச்சு, இன்னும் வரல. சுரேஷ், அப்படியா ஹோம். மகன், எனக்கு எப்போமே எங்க அப்பாவாவிடா எங்க அம்மாவ தன ரொம்ப பிடிக்கும் டா, நல்ல சமைப்பங்க. அம்மா சிரிக்க. மகன், அது மட்டுமா, என் அம்மா என் அப்பா மேல உயிரு வச்சு இருக்காங்க டா. அம்மா, ஹோம். ரமேஷ், அப்படிய. ரமேஷ், சுரேஷ் இருவரும் அப்படிய, பரவாயில்ல டா, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்க நீ தவம் பண்ணி இருக்கணும். அம்மா, ஏன்பா அப்படி சொல்லுறீங்க? சுரேஷ், எங்க அம்மாங்க உங்கள மாறி இல்லை. அவங்க வேலை மட்டும் தான் முக்கியம். அம்மா, பாவம் பா. அம்மாவா எல்லாம் அப்படி பேசுதீங்க பா, பாவம் அவங்க. அம்மா, கஷ்டம் பா நீ. சுரேஷ், இங்கேயும் இதே நிலைமை தான்மா. அம்மா மனதில் இன்னும் பயம், இதயம் துடிக்க. மகன், ரொம்ப கஷ்டம் டா, நீங்க 2 பேரும். அம்மா, ஆமா வருண். சுரேஷ், மச்சி வண்டி வெளியே இருக்கு, இந்த டா சாவி கொஞ்சம் ஓரமா நிறுத்துட்டா. மகன், சாவிய கொடு டா என்று வங்கி கொண்டே வெளியே செல்ல. அம்மா, வருண், ஒரு ஹெல்ப் பண்ணு டா, என் ஃப்ரெண்ட் வனிதா இருக்க, அவ வீட்டுல போய் இந்த டிரஸ் கொடுத்துட்டு வாடா. மகன், அப்புறம் போறேன்மா. அம்மா, ஐயோ டாய், புரிஞ்சுக்க டா, அவாகிடா கொடுத்துட்டு டா, அவ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகணுமா. மகன், அம்மா டென்ஷன் பண்ணாத மா, மச்சி நீங்களும் வாங்க டா. அம்மா, டாய், உனக்கு ஒரு வேலை வச்சா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுற. மகன், என்மா, அவங்களும் கூட வரட்டும்மா. மகன், என்னம்மா சொல்லுற, ஒன்னு புரியல எனக்கு. அம்மா, அது ஒன்னு இல்லடா, இவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறேன் டா, நீ போய் டிரஸ் கொடுத்துடு வா, அது போதும் எனக்கு. மகன், ஆமா, நீ சொல்லுறது தான் காரெட். இவங்க மச்சி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் ஒரு 1 ஹவர்ல வரேன். சுரேஷ், சரிடா மச்சி, நீ போயிடு, மெதுவா கூட வாடா, ஒன்னும் அவசரம் இல்லை. என்ன, பிரியாணியை மொத்தமா சாப்பிட முடியாதது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். ரமேஷ், ஆமாடா, பத்திரமா போய் வாடா. அம்மா, பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளோ பொறுப்பு பேசுறாங்க, நீயும் இருக்கியா? மகன், சரி விடுமா. அம்மா, அந்த பயம் இருக்கணும். சரி, நீ கிளம்பு பா.
மகன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். கிளம்பிவிட்டேன். நண்பர்கள் இருவரும் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ தான் அம்மாவிற்கு ஞாபகம் வந்தாது. ஃபோன் எடுத்து வனிதாவிற்கு ஃபோன் அடித்தல். அம்மா. ஹலோ வனிதா. வனிதா சொல்லுடி. அம்மா. வனிதா அன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க தானா? அவங்க வந்து இருக்கடி. வனிதா. அவங்கள எப்படி டி? அம்மா. அவங்க 2 பேரும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் டி. வனிதா சிரிக்க. ஆமா, உன் பையன் எங்க டி? அம்மா. உன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன் டி. பிரியாணி சாப்பிட வெச்சு பார்த்துக்க வேண்டியது உன் கடமை டி. வனிதா சொல்லி முடிச்சிடிய. சரி வரடும் டி, அவனுக்கு நான் பிரியாணி சாப்பிட வெச்சு அனுப்புறேன். ரமேஷ் சுரேஷ் அம்மா தோட்ட வேலை செய்தனர். ரமேஷ் சுரேஷ் இருவரும் கிளம்ப சீதா அம்மா வெளியே வந்தாள். அப்போ மகனும் வந்து விட்டேன். அம்மாவும் மகன் கிட்ட வந்தாள். மகன். அவங்க கிளம்பிட்டாங்களா அம்மா? அம்மா. கிளம்பிடங்க டா. என்ன சொன்ன வனிதா? ஒன்னும் இல்லை, தோட்ட வேலை பற்றி சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா ஒன்னு டா வருண், நீ இப்படியே இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணுறது கூட கஷ்டம் தன. மகன். ஏன்மா? அம்மா. ஒன்னு இல்லப்பா, உங்க அப்பா கிட்ட பேசிடு வரேன், நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு. மணி 6 ஆனாது. அம்மா இன்னும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்த. அம்மாவும் அப்பாவும் போன்ல பேசுவது மகனுக்கு கேட்டது. மகன் மனதில் அம்மாவும் அப்பாவும் இன்னும் சின்ன பசங்க மாறி பேசுறாங்க. வெளியே வந்தான். பார்த்தால் ரமேஷ். ரமேஷ் கையில் ஒரு பெரிய கிஃப்ட். மகன். ரமேஷ் வா டா உள்ள. ரமேஷ். இல்லா டா, டைம் இல்லா. மகன். என் டா? ரமேஷ். இந்த டா உனக்கும் உங்க அம்மாவுக்காக நாங்க தர ஒரு கிஃப்ட் என்று குடுத்துவிட்டு என்று வேகமா கிளம்ப. வருண்க்கு ஒன்றும் புரியவில்லை. மகன். அம்மா அம்மா அம்மா. அம்மா. என்னடா? மகன். இங்கா வாயேன் பாரு, ரமேஷ் உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்து இருக்கான் என்று எடுத்து வீட்டுக்கு வந்தான். சீதா மகனை பார்த்து கொண்டே போனில் அவள் கணவன் இடம் பேச, என்ன கிஃப்ட் இது? மகன். தெரியலமா. மகன். வருண் அந்த கிஃப்ட் கவரை பிரிக்க. சீதா என்னவா இருக்கும் என்று நினைத்தாள். வருண் அந்த கவர் முழுவதும் பிரிதன். அதை பார்த்தான். மகன். அம்மா என்று அழுதான். என்னடா என்று பார்த்தல், அது தோட்ட வேலை செய்தது. அப்புறம் ஃபோன் வைத்தல். சீதா மணி பார்த்தால் காலை 7:30. டைம் போனதே தெரியல என்று மகனை பார்க்க. மகன் கோவமா இருந்தன. அம்மா. ஹாய்டா. மகன் எதும் பேசமா. கல்லூரி செல்ல இருந்தன. அம்மா. டாய். வருண் பேசிட கோவமா. மகன். ஆமா போ. அம்மா. இங்க வந்து பாருடா என்று ரமேஷ் கொடுத்த போட்டோவை காட்டினல். சீதா ஹாலில் மாட்டி இருக்க மகனுக்கு இன்னும் அதை பார்த்து கோவம் ஆக்கினான். மகன் கோவமா கிளம்ப. அம்மா சிரிக்க. மகன் கோவமா கிளம்பிவிட்டேன். அப்படியே மாலை 6 மணி. காலிங் பெல் சத்தம் கேட்க சீதா கதவை திறந்து பார்த்தால் மகன், அவன் கூட ரமேஷ் சுரேஷ். அம்மா. டாய், பைய சொன்னத செஞ்சிட்ட. இனி நாம தோட்ட வேலை செய்யலாம்.